இந்த கதையோட இன்னொரு ட்ராக்ல வந்து, அதே ஏரியாவை சேர்ந்த 2 ஜாதி சங்க தலைவர்கள் எப்படி மாறி மாறி வெட்டிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அங்க அங்க ரத்தம் அருவியா ஓடுது அப்படின்னு காட்டுறாங்க. அந்த சண்டையில துருவ மாதிரி அவங்களுக்கு அந்த அந்த 2 சாதிய சங்க தலைவர்கள் நடுவுல மத்தியில நடக்கிற சண்டையில, துருவ மாதிரி அப்பாவி இளைஞர்கள் எப்படி பலியாடு ஆகுறாங்கன்றது இன்னொரு ட்ராக். இப்படி கதை 2 ட்ராக்ல நடந்தாலும், மெயினான சம்பவம் வந்து துருவ் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த துருவ் என்கிற இளைஞன் ஒரு நியாயமான இடத்த அவனுக்குரிய தகுதிகளோடு கூடிய நியாயமான இடத்த அடையிறதுக்கு என்ன மாதிரிலாம் பாடுபடுறாருன்றது தான் அந்த கதை. இந்த கதையில அத்தனை நடிகர்களுமே அச்சு அசலா வாழ்ந்திருக்காங்க. அவங்கள பத்தி பேசுறதுக்கு முந்தி டைரக்டர் மாரி செல்வராஜ் பத்தி முதல்ல பேசியாகணும். மனுஷன் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. உண்மைய சொல்லப்போனா, கிராமத்து கதை எடுக்கணும்னு நினைக்கிற டைரக்டர்களுக்கு இவர ஹெட் மாஸ்டர்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தத்ரூபமா எல்லா கேரக்டர்களையும் வடிவமைச்சிருக்காரு. துருவ் தன்னோட பேர துருதுருன்னே வச்சுக்கலாம். அவ்வளவு பிரமாதமா, அவ்வளவு டெடிகேட்டடா பண்ணியிருக்காரு. உண்மைய சொல்லப்போனா, ஒரு 25 வருஷம் டைம் டிராவல் பண்ணி, பழைய விக்ரம பார்த்த மாரி அப்படியே இருக்கு. சபாஷ் தம்பி! துருவுக்கு அப்புறமா இந்த படத்தில நடிப்புல ஸ்கோர் பண்ணியிருக்க 2 பேரு. டைரக்டர் அமீரும், விக்ரம் துருவுக்கு அப்பாவா இருக்கக்கூடிய பசுபதியும். 2 பேரும் வந்து அல்டிமேட். இவங்கள தாண்டி 2 கதாநாயகிகளா வரக்கூடிய அனுபமா பரமேஸ்வரன், ரஜிஷா விஜயன், லால் இவங்க எல்லாருமே வந்து அந்த அந்த பூமியோட கதை மாந்தர்களாவே அப்படியே வாழ்றாங்க. நல்ல